குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அதிகாரம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். I have loved you just as the Father has loved me. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the most exhilarating experience is the experience of love. It prompts us to love in return, and this give and take renders life worth living. இந்த கொடுக்கல் வாங்கல் என்கின்ற அன்பு செய்கிறேன், அன்பை பெற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கு மிகுந்த ஒரு உந்துதலை தருகிறது. பல வகையில் இந்த அன்பை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம், கணித்து வைத்திருக்கிறோம். பாசமாக, பக்தியாக, நேசமாக, நட்பாக, காதலாக, தோழமையாக, இப்படி பாருங்கள், இத்தனை வகையில் அனைத்திலும் இந்த அன்பு இருக்கிறது. இந்த அன்பிலே மிக சிறந்தது இந்த இறை அன்பு, தி அகாப்பே லவ். அகாப்பே என்றால் தன்னையே கொடுத்தல். இதுவும் மற்ற அன்பிலேயும் இருக்கிறது. தாய் அன்பை பாருங்கள். தாய் தனக்காக எதையும் வைத்துக் கொள்ள மாட்டாள். மற்றவர்கள் நன்றாக சாப்பிடட்டும் என்பது தானே அந்த தாய் உள்ளம். இப்படி பிறருக்காக இந்த அன்பை பகிர்தல் தான் உண்மையான தலைமை பண்பு. ஆகவேதான் அடிக்கடி நான் சொல்லுகிறேன், a leader is one who loses himself. தன்னையே இழப்பவர் தான் தலைவர். அந்த இழத்தல் எதற்காக? இயேசு தன்னையே வெறுமையாக்கி கொண்டது எதற்காக? the kenosis என்று தன்னையே முழுமையாக இழந்தது. இந்த மனித உலகத்தை இறைவன், இந்த மனிதத்தை, இந்த உலகை எவ்வளவு நேசித்தார் என்றால் தன் அன்பு மகனை கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்தார். அதுதான் அந்த அளவு, தந்தையினுடைய அளவு. தந்தை எவ்வாறு அன்பு செய்தாரோ அதே போன்று அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது அந்த தந்தையின் அன்பின் ஆழம், அகலம், நீளம் இவைகளை பார்க்கலாம். There is more pleasure in loving than in being loved. தாமஸ் ஃபுல்லர், அன்பு செய்யப்படுதலை விட அன்பு செய்வதில் அதிக இன்பம் உள்ளது. கொடுத்தல். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கூட கணவன் மனைவியாக வாழ்கிறோம், பிறகு பிள்ளைகளை பெறுகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்திகளை எடுத்த தாத்தா பாட்டிகள் எதில் மகிழ்ச்சி காண்கிறார்கள்? அந்த பேரனும் பேத்தியும் அவர்கள் கையில் தகவலும் பொழுது அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சி அளவே இல்லை. அதைத்தான் அன்பு செய்யப்படுதலை விட அன்பு செய்வதில் அதிக இன்பம் உள்ளது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், காசு இதன் மீது நாட்டமும் இதன் மீது ஒரு அதீத பற்றும் இருந்ததினால் சொந்த மகளுடைய பிரசவத்துக்கு போகலை, பேரனையோ பேத்தியோ போய் பார்க்க போகலை. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏன் உங்கள் பேரனை போய் பார்க்க போகலையா? அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த பாட்டியம்மா கேட்டாங்களாம். பேரனை போய் பார்க்க போகலையா, அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படியும் உண்டு உலகத்தில். அன்பு செய்வதில் தான் இன்பம் அதிகமாக இருக்கிறதே தவிர அன்பு செய்யப்படுவதில். Joy is one of the best preventions against temptation, but a joyful heart knows how to defend itself from them.
Blessed Mother Teresa. அன்பு மகிழ்ச்சியான அனுபவம். இவ்வனுபவம் அன்பை பிரதிபலிக்க தூண்டுகிறது. இவ்வாறு கொடுத்து பெறல் வாழ்க்கை வாழவே என உணர்த்துகிறது. புழுதியும் சாம்பலுமான அழகையிடமிருந்து மகிழ்வான இதயம் தன்னையே காத்து கொள்ள அறிகிறது. கிறிஸ்துமஸ் சமயத்தில் அந்த 4 மெழுகுதிரிகளை ஏற்றி 4 வாரங்கள் நாம் தயார் செய்வோம் இயேசுவின் வருகைக்காக. அந்த முதல் வாரம் கொடுக்கிறது ஜாய், மகிழ்ச்சி. 2வது வாரம் பீஸ், ஹோப் அண்ட் லவ் என்று இந்த 4 வாரத்தையும் நாம் தயார் செய்து இந்த ஒட்டு மொத்தத்தையும் கிறிஸ்துமஸ் சமயத்திலே பெறுகிறோம். குழந்தை இயேசுவாக வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆகவே அந்த தந்தையினுடைய அன்பை பாருங்கள். நமக்கு இந்த மனித ரூபத்திலே அவர் தன்னை அனுப்பி வைத்த அன்பு. உலகத்தை நம்மை எவ்வளவு நேசித்தார் எனில், அனுப்பியது மட்டும் அல்ல, இறுதியிலே அந்த சிலுவை சாவின் வழியாக மீட்பின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பது தந்தையினுடைய எண்ணம். ஆபிரகாமினுடைய பலியை மாற்றினாரே, ஈசாக்கை பலியிட வேண்டாம், அதோ அந்த முட்புதரில் இருக்கக்கூடிய அந்த செம்மறி ஆட்டை பலி ஒப்பு கொடுத்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று மகனை பலி ஒப்பு கொடுப்பதிலிருந்து அவர் மாற்று திட்டத்தை கொடுத்தாரே, தன்னுடைய மகனுக்கு அப்படி கொடுத்திருக்க கூடாதா? முடியாதா? அன்பின் மகிமை, அன்பின் எல்லை, அன்பின் வெற்றி. இறைவனுடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை. துன்பத்தை பகிர்கையில் அது பாதியாக குறைகிறது, மகிழ்ச்சியை பகிர்கையில் அது இரட்டிப்பாக மாறுகிறது. மகிழ்ச்சி இருக்கும் பொழுது நாம் எல்லோரையும் அழைக்கிறோம், குடும்பமாக வாருங்கள் என்று கூட்டி சேர்க்கிறோம். இது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே. அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது இரட்டிப்பாகிறது, 4ஆகிறது. ஆனால் துன்பத்தை பகிர்கையில் சொல்வது கிடையாது. ஒரு வீட்டிலே திடீரென்று ஒரு சாவு நிகழ்ந்து விட்டால் கண்ணீரும் கம்பளையுமாக என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாத நிலையிலே மற்றவர்கள் முன் வந்து அந்த செய்தியை பிறருக்கு தெரிவிப்பார்கள். அவர்களோடு இருக்கும் பொழுது இந்த துன்பம் குறைகிறது. அவங்க போய் வீட்டாரோடு சேர்ந்து அழமாட்டாங்க. ஆண்கள்லாம் இருந்தால் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க அமைதியா. அந்த அமைதியின் இருத்தல், the presence, நான் உங்கள் துன்பத்தில் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டாருடைய துன்பம் குறைகிறது, ஆறுதல் பெறுகிறது. அது நாம் ஒவ்வொருவரும் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். கல்யாணத்துக்கு போறோமோ இல்லையோ சாவு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. உண்மை, உண்மையிலும் உண்மை. ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் இன்னும் அதிகமாக மனித உள்ளம் ஆறுதலுக்கும் தேறுதலுக்கும் இயங்குகிறது. துன்பத்தை பகிர்வது, எனக்கு உடம்பு சரியில்லை போக முடியாது என்று கல்யாண சமயத்தில் இப்படி சாக்கு போக்கு சொல்லி இருந்துடலாம். ஆனால் சாவு சமயத்தில் இந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய இந்த அன்பின் பெருக்காம் கடவுளிடம் நாம் வேண்டி இன்னும் அந்த உறுதிப்பாட்டை பெறுவதற்கு இறைவனிடம் இறைஞ்சுவோம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, may I abound in hope, joy and love. Inflame my heart with love for you and your ways, and with charity and compassion for my neighbor. May there be nothing in my life which keeps me from your love. ஆண்டவராகிய இயேசுவே, உமது அன்பினாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பப்படுவேனாக. உமது அன்பிற்கும் வழிகளுக்கும் பிறர் சிநேகத்திற்கும் எம் இதயம் பற்றி எரிய செய்தருளும். உமது அன்பிலிருந்து என் வாழ்வில் ஏதும் என்னை பிரிக்காதிருப்பதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.